வணக்கங்க, நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணு சேனல்ல பார்க்க போறது பழைய சாப்பாடை எப்படி தாளிக்கிறதுன்னு. இது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க, ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிடலாம். காலையில எந்திரிச்சுன்னு செஞ்சு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துருக்கு. சூப்பர் ஈஸியான டிஷ். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள இதை செஞ்சிடலாங்க. இப்போ சாப்பாடு தாளிச்சிடலாங்க. அதுக்கு அடுப்பில் நான் வடசட்டி வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கடலெண்ணெய் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் நிறையாவே விட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. இப்போ கடுகு நல்லா பொரியுதுங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வேகட்டுங்க, அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வெந்துருச்சுங்க. இதில் ஒரு தக்காளி பொடியாக வெட்டி வச்சுருக்குங்க. இதை போட்டுக்கலாம். நல்லா தண்ணி தக்காளியே போடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் வச்சுருக்கேன், இதையும் போட்டுடலாம். ஒரு 5-6 கொத்தமல்லி தழை இருக்குங்க, இதை போட்டுடுறேன். இது வந்து 1 டீஸ்பூனுக்கு சிக்கன் மசாலா பொடி வச்சுருக்கேங்க. இது நார்மலாக கடையில் கிடைக்கிறது தான். இது வந்து சக்தி மசாலா பவுடருங்க. இதை போடுறேன். இது நல்லா உங்களுக்கு மனம் கொடுக்கும். இந்த தக்காளி நல்லா மசிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் சாப்பாடு போட்டுக்கலாம். இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸுக்கு கொண்டு போகிறதுக்கு லஞ்சுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கெடவே கெடாது, நல்லா இருக்கும். நான் வந்து காலேஜ் ஸ்கூலில் போகும்போது வாரத்தில் ஒரு 2-3 நாளைக்கு நான் இதே தான் கொண்டு போவேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ஒரு டைம் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் டெய்லியும் சாப்பாடு அதிகமாக வச்சு இதை செய்வீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே தக்காளி வெந்துருச்சு. இப்போ கொஞ்சோண்டு பழைய சாப்பாடு இருக்குங்க. இதை நல்லா பொடியாக ஊற்றி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் கொட்டிடலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுங்க. ஒரு நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நைட்டு கொஞ்சம் வெள்ளை சாப்பாடு எச்சா வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு தக்காளி வெங்காயத்தை வெட்டி இதை வணக்கி விட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணியே தோற்றுரும், அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கெல்லாம் இதை டிஃபனுக்கு கொடுத்துடுங்க. ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு விதவிதையாக ஆயிரும். அப்போ தயிர் ஊற்றி சாப்பிட்டாலும் விதவிதையாக நம்மளால சாப்பிட முடியாது. அந்த டைமில் இந்த மாதிரி தக்காளி போட்டு உணக்கி செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குயிக்காக காலையில் எந்திரிச்சுன்னு டிஃபனுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியான சாப்பாடு இது. அவ்வளோதாங்க, சூப்பராக பழைய சாப்பாடு தாளிச்சாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் வெறும் இது அப்படியே சாப்பிட்லாம், இல்லாட்டி கொஞ்சம் வெறும் தயிர் மட்டும் வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். இதுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றாத சாப்பாடும் போடலாம், இல்லை நைட்டே தண்ணி ஊற்றி வச்சிருக்கிற ஒயிட் சாப்பாட்லையும் நீங்கள் இதை செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். மத்தியானம் லஞ்சுக்கு ஏற்ற சாப்பாடு இது. நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.